சார் ரவி கொட்டாரக்கார சார், காட்ராக்டர் பிரசாத் சார், உதயகுமார் சார், ராஜ்குமார் பெரியசாமி, கிருஷ்ணா, சத்யகுமார் சார், எல்லாருக்கும் என்னுடைய இனிய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஒரு முழு நீண்ட கதாபாத்திரம் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் மகேந்திரன் வந்து திரும்பி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான்சார் கம்பெனிலேருந்து ஒரு படம்னே நீங்கள் வந்து அப்பா கேளுங்கன்னாரு. இப்போ தம்பி போய் கதை கேட்டேன். ஒரு மாதிரி ரா ஃபீல்டில் ஒரு டோட்டலாக ஒரு டார்க் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு நேரேஷன் சொன்னார். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்க ட்ரெய்லருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ஒரு காக்கி சட்டக்காரன் இருக்கிற ஒரு எமோஷன், காக்கி சட்டக்காரனுக்குள்ள ஒரு உணர்வற்ற ஒரு ஆள் இருப்பான் அப்படிங்கிறது பொதுவான அந்த டிபார்ட்மெண்ட் அதான். பட் அதுக்குள்ளார ஒரு உணர்வு இருக்கும். தான் கூட வேலை செய்கிறவனை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் என்ன புத்திசாலித்தனமாக இருக்கணும், எவ்வளோ போராடணும், அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ தேவைப்படும். இந்த பெரிய ஹீரோ எப்படி இருக்கவர்கள்ன்றத சுதீப் சாரோட உருவத்தை மாத்திரம் இல்லை, அது நான் கொஞ்சம் படத்தோட இந்த பேச்சோட கடைசியாக பேசணும்னு நினைக்கிறேன். தானு சாரை பற்றி அவர் படத்தை எடுத்த படத்தில் நடிச்சுட்டு அவரை பற்றி பேசுகிறதுங்கிறது வந்து நான் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்னோட அனுபவம் என்னென்னா, சுந்தரலட்சுமணன் சார்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க தானு சார். அது யதார்த்தமாக பார்க்க போகும்போது மணப்பந்தல்னு எஸ்எஸ்ஆர் நடித்த ஒரு படத்தோட 650 ரூபாய் என்னவோ போட்டு வாரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பிச்சு ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஓடாத படத்தை சும்மா மெட்ராஸில் வந்து நார்த் மெட்ராஸில் ஒரு போஸ்ட் வந்து திரும்பி அந்த ஹிட்டான பாட்டை பூரா அடித்து ஒட்டி அந்த படத்துலேருந்து சம்பாரிச்சு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ரஜினிகாந்துங்கிற ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு வரும்போது மதுரையில் நான் வந்து 78 நான் 9th ஸ்டாண்டர்ட் அங்கே தேவி தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அந்த தியேட்டர் போய் இல்லை, அது பக்கத்தில் சென்ட்ரல் மார்க்கெட்ன்றது இப்போ நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி, அதான் மதுரையோட சென்ட்ரல் பொசிஷன். கையை கண்ணை இறுக்கி மூடிட்டு கையில் ஒரு ஷார்ட்டை பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு ஸ்டில்லு. அப்போ ரஜினி சார் பெருசாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த வேற மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அவள் எல்லாம் 9th 10th படிக்கிற போதும் அந்த ஒரு ஹீரோவை இவங்க இப்படி வரப்போறாரு அப்படின்னு அவங்க எப்படி கணிச்சாங்க அப்படிங்கிறது பர்சனலாக ரஜினி சாரையும் தானு சாரையும் கம்பேர் பண்ணுறதோட ஒரு சில உருவங்கள் இந்த சினிமாவில் எப்படி போய் பதிய போகுதுங்கிறது, சினிமாவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமான சிந்தனை இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னாலேயோ ஒரு ப்ரொடியூசர்னாலேயோ ஒருத்தனுக்குள்ள இருக்கிற இன்னொன்று கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுதான் சினிமாவில் இருக்கிற ஒரு மேஜிக். அந்த மேஜிக்கு நிறையா தெரிஞ்சதுனால தான் நடுவில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள்லாம் அன்றைக்கி தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறது நிப்பாட்டிட்டாங்க. கண்டினியூவாக படம் எடுக்கிறது தானு சார், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் 2 பேர் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வருது. இப்போ என்ன மாதிரியான வியாபார சூழல் தம்பி மிஸ்கின் பேசுன மாதிரி எங்கே சிக்கல் இருக்குன்னா, சர்வதேச கம்பெனியில் வந்து இப்போ நம்ம ஓடிடி அப்படின்னு ஒரு ஏரியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஒரு சின்னதாக கூப்பிட்டீங்க, வாங்க இந்தாங்க மிட்டாயின்னு கூப்பிட்டு போய் டக்குன்னு ஒரு பெரிய லெவல் வரும்போது அப்படியே எரிக்கி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஹிந்தி சினிமா இப்போ தெரியாது, தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம் எல்லாம் ஒரு இடத்துல, மலையாள படங்களோட சின்ன சின்ன படங்களாக அப்படி போயிட்டு இங்கே ஒரு பெரிய கேட்டை போட்டு லாக் பண்ணும்போது பெரிய ப்ரொடியூசர் தானு சார் மாதிரி நாணயமான ஆளுங்களால் மாத்திரம்தான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும். ஏன் நாணயம்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு கேமராமேன் ஒரு படம் வேலை செஞ்சேன். அந்த படம் லேபில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த ப்ரொடியூசர் அனாதையாக நிற்கிறாரு, காசு ஒன்றை தவிர வேறு எதுவுமே துணை புரியாத ஒரு சூழ்நிலை. நான் பிரிண்டெல்லாம் பண்ணி 37 பிரிண்ட், அப்போ தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்ணுறாங்க. 37 பிரிண்ட்டு, நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, செங்கல்பட்டு, இந்த தலைமுறைக்கு அது இந்த என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. பிரிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவராக அந்த ப்ரொடியூசராக என்ன நினச்சிருந்தால தானு சார் வந்து ஃபோன் பண்ணுறாரு. அப்போ வந்து ஆஃபீஸ் வந்து இங்கே டீனரில் எங்கள் கேமராமேன் யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும். என்னப்பா அப்படியா, எங்கே இருக்க நீ? லேபில் இருக்கேன். சரி வை. ருக்மாதகன்னு பேர், அவர் லேபில் இருக்கார். அதில் தானே என்ன ஃபோன் பண்ணாங்க, நான் டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டு கயிறெல்லாம் தொங்குது, கழுத்தை மாற்ற சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு ஃபோனு, அவருக்கு என்ன செக்கு கொடுத்தாரா எதுன்னு எடுத்தாரு. நேராக தானு சார் ஃபோன் பண்ணார். அப்படின்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அந்த பிரிண்ட் கடை ரிலீஸ் ஆகி காலையில் அந்த ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ப்ரொடியூசரோட ரிலீஃபை நான் உணர்ந்தேன். நான் கேமராமேன், எனக்கு சம்பளம் வருது, அது அப்புறம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒருத்தன் தூக்கு கயிறில் தொங்க போகும்போது ஒரு ஃபோனில் நீ எப்போ கொடுக்க போகிற, அந்த பணத்துக்கு யார் பொறுப்பு, எதுவுமே இல்லை. தானு சொன்னார், ஒரு வார்த்தை, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு தனிநபர்கள் வர்ற தலைமுறையில் சினிமாவில் அடுத்து எல்லாம் நடிகர்களுக்கு வாரிசு, இயக்குநர்களுக்கு வாரிசு இருக்குது, தயாரிப்பாளர்களுக்கு வாரிசு. தானு சார் பையன் இல்லை. இந்த பிஹேவியர், இந்த நாணயம் தான் ஒருத்தரை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். படங்கள் ஓடாமல் இருக்கும். இதெல்லாம் தானு சார் வந்து நான் பல விஷயங்கள் அப்சர்வ் பண்ணதில்லை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ணா. நன்றிக்காக நான் உங்களை பாராட்டலை. நான் சொன்ன அனைத்தும் வெறும் பாராட்டலை, முழுதும் உண்மை என்பது உங்களுக்கும் புரியும். உங்களுக்கு சொல்கிறேன்.